பாஸா தான் இருக்கணும். நான் உங்களை அப்படிதான் வரலாம். அது நல்லா இருக்கும். அப்படி ஒரு கஷ்டம் என்னால உங்களுக்கு வரவே. ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும், அவ்வளவுதானே. ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் விமன். அது போதும். அம்மாவோட பிசினஸ்மா மூலதான் இந்த பிசினஸ்க்கு மூலதனமா இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். நான் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்ப சமைச்சதெல்லாம் யார் சாப்பிடுறது? அப்போ நான் சொல்லாததை நீ செய்யறேல்ல. மாதிரி நீங்க காவேரி வயித்துல இருக்கிற குழந்தை. அக்காவை பத்தி தெரியாதா? ஏன் புருஷனியா வேலை வாங்குறேன்னு நான் கேட்கதான் செய்வேன். முறையா இருக்க போய் தான் மருமக. உட்கார், வந்துடுறேன். சரி மாமா. ஏண்டி நான் பண்ண மாதிரியே ஒரு ஓப்பனிங் காட்டுது. இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். நான் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது. நல்ல பேக்கேஜா இருக்கு காவேரி. அதெல்லாம் வேண்டாங்க. இப்படி சாப்பாடு போட்டு டயர்ட் ஆக்குனா எப்படி? இப்பெல்லாம் வேணாம். எனக்கு இப்ப உங்களை நல்லா புரியுது. நான் எப்பவுமே உங்களை என் பிள்ளையா தான் நினைச்சேன் மாட்டேன்பா. நீங்க அதெல்லாம் மறந்துருங்க. நிஜமாவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாராக்கா? கேட்டா காவேரி மேல அவ்ளோ லவ்வா. உனக்கும் எனக்கும் இப்படி நடக்க காவேரிக்காக எல்லாம் பண்றாரு, ஓகே. இந்த நிவனுக்கு குமரன் மாமா இப்படி விழுந்தடிச்சு ஓடுறது அவளுக்காக தானே? இல்ல என்ன ஆச்சுடி? அது ஒண்ணும் இல்லக்கா. பெரிய நான் ஓகே இல்லக்கா.